Welcome to Success Easy Tamil. Python programல last videoல நாம for loop யூஸ் பண்ணி program பண்ணிட்டு இருந்தோம். அதே for loop யூஸ் பண்ணி இப்பயும் ஒரு simple program ஒன்று பண்ண போறோம். Sum of array elements. That is sum of list elements. Okay. இப்போ listல number of elements நாம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த listல உள்ள elements add பண்ணி final result கொடுக்க போறோம். ஓகேவா? Sum of list elements. First அதுக்கு நாம என்ன பண்றோம்? ஒரு empty list ஒன்று create பண்ணிக்கோங்க. நான் இப்போ லிஸ்டோட நேம் ஏன்னு எடுத்துக்கிறேன். empty list ஒன்று create பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல n number of elements get பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நாம் அந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த இன்புட்டை கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எலமெண்டா யூசர் கிட்டே இருந்து கெட் பண்ணி அந்த லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு நாம லூப் யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஸ்டெப் கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். for I in range 0, அதான் நம்மளோட இனிஷியல் வேல்யூ லூப்போடது. n, ஸோ 0 to n minus 1 வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். I வந்து 1 கவுண்ட்ல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இன்புட் கெட் பண்றேன். நான் கெட் பண்ற இன்புட்டை எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ண எலமெண்ட்டை நாம அரேல அப்பெண்ட் பண்ணணும். append of x அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் கெட் பண்ணுறோமோ அவ்வளோ எலமெண்ட்ஸும் இப்போ லிஸ்ட்டில் உங்களுக்கு அப்பெண்ட் ஆகிடும். ஓகேவா? லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி சம்மை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குமுலேட்டிவ் அடிஷன். ஓகேவா? ஒரு சம்முன்ற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் ஒவ்வொரு டைமும் ஒரு எலமெண்ட் அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சம் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிக்கிட்டு லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் I in range of 0, n, 1. ஓகேவா? இப்போ நம்ம லூப் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? a of I, இப்போ a of I ஈக்குவல் டு 0 இல்லையா இனிஷியலியா? ஸோ a of 0 தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ a of 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த சம்ல வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி சம்ல 0 இருக்கு. ஸோ இப்போ இந்த 0வோட அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆகும். ஆட் ஆன ரிசல்ட் அதே சம்ல ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் I இன்க்ரிமெண்ட் ஆனோன்னு a of 1, அப்போ a of 1 செகண்ட் எலிமெண்ட் நம்ம எடுப்போம். அப்போ செகண்ட் எலிமெண்ட் வந்து அகெயின் அந்த சம்மோடய நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை சம்லேயே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து தேர்ட் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு குமுலேட்டிவ் அடிஷன். அதே சேம் வேரியபிள் சம் வேரியபிளே யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஒரு டைமும் அந்த சம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஃபைனலாக லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அந்த சம்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் a of I. இவ்வளோதான். இப்போ ஆட் ஆகிக்கிட்டே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ 5 கொடுத்துக்கிறேன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு. ஸோ 12, 45, 23, 51, 11. இப்போ சம் ஈக்குவல் டு 142. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மோட வேல்யூ 0ன்னு இருக்கும் இல்லையா? சம் வந்து 0ன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு இதோட எக்ஸிக்யூஷனை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து சம் 0ன்னு இருக்கும் ரைட். ஸோ இப்போ சம் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ வந்து உங்களுக்கு இனிஷியலாக என்ன இருக்கு, ஐ ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐயோட இனிஷியல் வேல்யூ 0. ஓகேவா. ஸோ ஐ 0வா இருக்கும்போது சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் ஐ. அப்போ ஏ ஆஃப் 0. ஓகேவா. ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் 0. ஓகேவா. இப்போ சம்ல என்ன வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்ம 0 ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ 0 பிளஸ் ஏ ஆஃப் 0 வேல்யூ என்ன நம்ம இங்கே கெட் பண்ணியிருக்கோம், 12 கெட் பண்ணியிருக்கோம். ஸோ 12. இப்போ 0 பிளஸ் 12. இப்போ சம்ல உங்களுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுது, 12 ஸ்டோர் ஆகுது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐ வந்து என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா. ஐ வந்து இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ உங்களுக்கு என்ன 1. ஓகேவா. இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன். இந்த செகண்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 1. இப்போ அதே சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் 1 இப்போ உங்களுக்கு வரும். சம் பிளஸ் ஏ ஆஃப் 1. ஓகேவா. ஸோ சம் பிளஸ் ஏ ஆஃப் 1. ஓகேவா. இப்போ சம்மோட வேல்யூ என்ன உங்களுக்கு 12 பிளஸ் ஏ ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, a of 1ஓட வேல்யூ நாம என்ன கெட் பண்ணியிருக்கோம், 45 கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 45. இப்போ 12 பிளஸ் 45 ஆட் ஆகணும், உங்களுக்கு என்ன வரும், 57 வரும். ஸோ 57. இப்போ சம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், 57 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இப்போ உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன 2. ஓகேவா. ஐ ஈக்குவல் டு 2. ஓகேவா. இந்த தேர்ட் ஐட்ரேஷன்ல ஐ ஈக்குவல் டு 2. Again sum equal to sum plus a of 2 இப்போ. ஓகேவா. ஸோ இப்போ sum equal to sum plus a of 2. சம்ல நமக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, 57 ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ a of 2 ஓட வேல்யூ என்ன, 23. ஸோ 57 plus 23 இப்போ ஆட் ஆனால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 80 கிடைக்குமா. ஸோ 80. இப்போ சம்ல நமக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, 80 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ ஐ வந்து அந்த n-1 ரீச் ஆகுற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். n-1 தான் அதோட லாஸ்ட் லிமிட். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். லூப்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். லூப்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் ஐ தான். ஒவ்வொரு டைமும் அது ஐ மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 3. இப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் a of 3. sum equal to sum plus a of 3. ஓகேவா. இப்போ சம்மோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்கு, 80 இருக்கு. பிளஸ் a of 3 வேல்யூ நாம என்ன கெட் பண்ணியிருக்கோம், 51 கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 51 இதில் ஆட் ஆகும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 131 வரும் இல்லையா. 131 வரும். நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 4. ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா. i ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 4. ஓகேவா. இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் 4. ரைட். இப்போ சம்மோட வேல்யூ 131 ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ. ஏ ஆஃப் 4ஓட வேல்யூ 11. ஸோ இப்போ ஆட் ஆகி என்ன வரும் உங்களுக்கு, 142. இப்போ சம்ல வந்து 142 ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐ ஈக்குவல் டு 5. ரைட். இப்போ i ஈக்குவல் டு 5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லூப்பிங் நம்ம எது வரைக்கும் கொடுத்துருக்கோம், i ஈக்குவல் டு 0லேருந்து n-1 வரைக்கும் தான். ஓகேவா. ஸோ 0லேருந்து n-1 வரைக்கும் தான் i இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒவ்வொரு டைமும் i இன்க்ரிமெண்ட் ஆகும்போது தான் அதை செக் பண்ணும், n-1 ரீச் ஆயிடுச்சான்னு. ஸோ என்ன ரீச் ஆயிடுச்சான்னு செக் பண்ணும். என்ன ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா லூப்லேருந்து வெளில வந்துடணும். ரைட். ஸோ இப்போ i ஈக்குவல் டு 5. ரைட். என்னோட வேல்யூ நம்ம என்ன கெட் பண்ணியிருக்கோம், 5 தான் கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஐ வந்து என்ன ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லூப்லேருந்து வெளியில் வந்துடணும், எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா. இப்போ லூப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், சம்மை பிரிண்ட் பண்ணணும். ரைட். இப்போ சம்மில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, 142 ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த 142 உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும் ரிசல்ட்டில். ஓகேவா. இப்படிதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஒவ்வொரு டைமும் அந்த லூப்பிங் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போதும் அந்த கண்டிஷனை செக் பண்ணும். லூப்பிங் வேரியபிளோட அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்றத செக் பண்ணும். அந்த அப்பர் பவுண்ட் வரைக்கும் தான் லூப்பிங் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஓகேவா.
எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இதை நான் கொடுத்தேன். ஓகே, இப்போ இதே சம் ஆஃப் லிஸ்ட் எலமெண்ட்ஸை நம்ம while வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஃபாரை வந்து நம்ம ஈஸியாக while வச்சு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகெயின் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த எஸ்ஸில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் while வச்சு சம் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ while லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். while ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயும் நம்ம லூப்பிங் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த லூப்பிங் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபாரில் வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0ல் தான் ஐ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் ஐயோட இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? இந்த இனிஷியலைசேஷனை while வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்போ i ஈக்குவல் டு 0ன்னு ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். ஓகேவா? i ஈக்குவல் டு 0ன்னு ஃபர்ஸ்டே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் while கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அது பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த லூப்பிங் வேரியபிளோட அப்பர் பவுண்ட் வேல்யூ என்ன, எது வரைக்கும் இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகலாம் நம்ம ஃபாரில் சொல்லியிருக்கோம், n-1 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போ லெஸ் தென் n வரைக்கும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகலாம். ஓகேவா? அந்த கண்டிஷனை நம்ம இந்த whileக்குள்ள கொடுக்கணும். ஸோ ஐ லெஸ் தென் n. ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த லூப்பிங் வேரியபிள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோலன் கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் கோலன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேவா, லூப்புக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஏ ஆஃப் ஐ எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சேம் இங்கே while வந்து எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏ ஆஃப் ஐ. ஓகேவா? கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபாரில் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டெப் கவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த ஸ்டெப் கவுண்ட்டை வந்து நம்ம while லூப்புக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ 1 ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ அந்த ஃபார் நம்ம ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபாரில் வந்து எல்லாமே அந்த சிங்கிள் ப்ராக்கெட்குள்ளேயே வந்துடும். while வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும் அந்த லூப்பிங் வேரியபிளை. நெக்ஸ்ட்டு whileோட அந்த லூப்பிங் வேரியபிளோட கண்டிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்து லூப்புக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? இவ்வளோதான். ரைட்? இப்போ திருப்பி நம்ம லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபாரும் இருக்கு whileம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். So 5 number of elements 45, 34, 78, 90. First sum வந்து for ஓட sum, second sum value வந்து while ஓட sum value. ஓகேவா? இப்போ உங்களால ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் for and while. ஓகேவா? ஸோ ஃபார் யூஸ் பண்ணும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த இனிஷியல் வேல்யூ லூப்பிங் வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ அது எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகலாம் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகலாம், அதோட அப்பர் பவுண்ட் வேல்யூ, தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்துருவோம். அந்த ஃபார் அந்த ப்ராக்கெட்குள்ளேயே கொடுத்துருவோம். while யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லூப்பிங் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும், அதோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஐ எந்த வேல்யூ வரைக்கும் ரீச் ஆகுங்கிறத நம்ம கண்டிஷனில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா டிக்ரிமெண்ட் பண்ணுறோமோ அதை லூப்புக்குள்ளே கொடுக்கணும். அலாங் வித் த ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அது கூடவே ஃபைனலாக அந்த லூப்பிங் வேரியபிளோட இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் while. ஓகே, தேங்க்யூ.